ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். இது ஆல் டு ஆல் சேனல்லேருந்து பேசுகிறேன். பாருங்கள், ஊர் சைடெல்லாம் பார்த்திங்கன்னாக்கா ஒரு கட்டி பருப்பு ஒன்று செய்வாங்க. இப்போ நான்வெஜ் செஞ்சாக்கா அதுக்கு ஒரு கட்டி பருப்பு, இல்லை உடம்பு சரியில்லாதவங்களுக்கும் இது செஞ்சு கொடுப்பாங்க, குழந்தைங்களுக்கும் கொடுக்குவாங்க. இது என்னன்னாக்கா சிறுபருப்பு, பாசிப்பருப்பு கொஞ்சம் நல்லா வேக வச்சு கொழைய வேக வச்சுட்டு இதை ஒரு தாளித்து கொடுக்கறது. இப்போ வாங்க இது எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் நெய் விட்டு தாளிச்சுக்கிடுவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதில் ஒரு ஸ்பூன் நம்ம கடுகு, இன்னும் ஒரு ஸ்பூன் சீரகம், ஓகேவா? இதை போட்டு தாளிச்சுக்கிடலாம். இன்னும் இதை அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு தேங்காய், கொஞ்சம் சீரகம், பூண்டு எடுத்து பாருங்கள். அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய், பூண்டு எடுத்துருக்கேன். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கிறேன், ஓகேவா? இது கொஞ்சம் 1-2 அரைச்சாலே போதும். இன்னும் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், மல்லி செடி, பின்ன கருவேப்பிலை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கடுகும் சீரகம் உளுத்தம் பருப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். பின்ன இதில் கொஞ்சம் பூண்டு தட்டி வச்ச பூண்டை சேர்த்துக்கிடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பூண்டு, வெங்காயம், அந்த கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், கருவேப்பிலை எல்லாம் கொஞ்சம் நல்லா அந்த நெய்யிலேயே வதங்கி வரட்டும். இது பேச்சுலர்ஸ்க்கு ரொம்பவே சிம்பிளாகவும் சூப்பராகவும் இருக்கும். இது கூட அவங்க ஒரு அப்பளமா இல்லை ஒரு இது ஆம்லெட்டாக போட்டுக்கிட்டாலும் சூப்பராக இருக்கும். ஒரு ஊறுகாய் கூட வச்சுன்னு சாப்பிட்றலாம் இந்த தாலோட. இது சிறுபருப்புன்றது உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம அந்த தேங்காய், சீரகம், பூண்டு அரைச்சி வச்சதை இதோட போட்டுடலாம். போட்டு சும்மா ஒரு 2 கிளறி விட்டோம்னாக்கா போதும். இப்போ நம்ம வேக வச்சுருக்க பாசிப்பருப்பை இதோட போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பருப்பு, தேங்காயெல்லாம் கொட்டியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு இந்த கல் உப்பு சேர்த்துக்கிடுறோம். இப்போ இதோட கொஞ்சம் மல்லி செடி சேர்த்துட்டாக்கா சூப்பரான தால் கட்டி பருப்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ஊர் சைடு குழந்தைங்களுக்கு, இந்த உடம்பு சரியில்லாதவங்களுக்கு எல்லாருக்குமே இதை ரொம்ப கொடுக்குவாங்க, ஓகேவா? இதில் நம்ம காரமே இருக்காது. தேவைப்படுறவங்க ஒரு பச்சை மிளகா போட்டு அந்த பருப்பை வேக வச்சுக்கலாம், இல்லை ஒரு காஞ்ச மிளகா போட்டு கூட இதை தாளிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி மிளகாவே சேர்த்தில்லை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய அருமையான கட்டி பருப்பு தால் ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம ரசம் வச்சுக்கிடுவோம், இல்லை மட்டன் எதுனா ஃப்ரை பண்ணோம்னாக்கா அதை வச்சுக்கிடுவோம், இல்லை எக் பொடி மாஸ் பண்ணி அதை வச்சுக்கிடுவோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மட்டனோடவா, இல்லை சிக்கன் ஃப்ரையோடவா, இல்லை முட்டை பொடி மாஸோட கூட இது நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆல் டு ஆல் சேனல்லேருந்து பேசுகிறேன். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.